இன்று இந்த தேர்தல் தேதி தேர்தல் அறிவிப்பு ஆரம்பித்த தமிழக கட்சிகள் இருந்தாலும் கூட இன்னைக்கு எத்தனை கட்சிகள் இருந்தாலும் கூட கிட்டத்தட்ட ஒன்றரை மாத காலம் எழுந்திருச்சா சோசியல் மீடியாவை திறந்தாலே போதும். இன்னைக்கு எத்தனையோ கட்சிகள் இருக்கும் கூட டிவியோ செல்லையோ ஓபன் பண்ணாலே போதும் தேமுதிக இதுதான் இருந்தது. சும்மா சொல்லுவாங்க தேமுதிக முடிஞ்சு போச்சு, வாக்கு வங்கியே இல்லை, கேட்பட முடிஞ்சு போச்சு அப்படி. ஆனால் நீங்கள் மாநாட்டில் நம்ம அழிஞ்சதா இல்லை வளர்ந்தது மாநாட்டில் கடல் மாநாட்டில் எல்லாரும் பார்த்துருப்பாங்க. அப்படின்னு இருந்தும் கூட அவங்க ஒரு வதந்திகளை பேரம்பெறாங்க. இப்போ மற்ற கட்சிகள்லாம் கூட்டு பேசுனா அது கூட்டணி சொல்கிறாங்க. தேமுதிக கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு போனால் அவங்க சொல்லிடுறாங்க. என்னன்னா திமுகவுக்கு அடுத்து பெரிய கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அவங்கள அழிக்கணும் அப்படிங்கிற எதிர்கட்சிக்காரங்க செய்த அந்த நமக்கு தான் இவ்வளோ நல்லா தவறான ஒரு வதந்தியை சொல்லி பார்த்துட்டு இருந்தாங்க. தேமுதிக நமது கூட்டணியில் சேர்த்தா மட்டும்தான் நம்ம ஆட்சியை பிடிக்க முடியும் அப்படிங்கிற மரியாதை தமிழக மு.க. ஸ்டாலின் அவர்கள் மிக அருமையான ஒரு முடிவை எடுத்தார். எங்களது பொதுச்செயலாளர் ஏற்று நாங்கள் கூட திமுக தான் கூட்டணி வைக்கணும்னு மேடம் அவருக்கு ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தோம். மரியாதைக்குரிய புரட்சி தலை இனி வருங்கால புரட்சி தலைவர்கள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதனால கண்டிப்பாக நல்ல ஒரு முடிவை எடுத்திருக்காங்க. அதனால திமுக நண்பர்கள் கூட மிக அடைஞ்சாங்க. மத்தியானம் கூட என்னோட ஒரு திமுக நண்பர் சொன்னார், உண்மையிலேங்க எங்கள் ஊர்லெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் கிராமத்தில் ஒரு திமுகவுக்கு போட்டி அப்படி திமுகவாக தான் இருக்கும். ஆனால் இன்னைக்கு நம்ம கிராமத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எங்களுக்கு கொடுத்ததே தேமுதிக தாங்க. தேமுதிக தான் மிகப்பெரிய கடும் போட்டியாக இருக்கு. தேமுதிக கூட்டணிக்கு